தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 2/12/2025 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னாலே உன் நாட்கள் பெருகும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, என்னால் உன் வாழ்நாள் மிகும் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நீ உலகில் நீண்ட நாள் வாழ்வது என் கையில் உள்ளது. கர்த்தர் நினைத்தால்தான் நம் வாழ்க்கை நீடித்து மகிழ்ச்சியுடன் காணப்படும் என்று நாம் அனைவரும் அறிந்த உண்மை பிரியமானவர்களே. ஆனால் சில நேரங்களில் நாம் நம்மால் தான் நம் ஆசீர்வாதமாக வாழ்கின்றோம். நாம் சுகாதாரமான உணவை உண்டு நம் உடம்பை நாம் தான் பாதுகாக்கின்றோம் என்று நாம் தான் நம் வாழ்க்கை செழிப்பாக வாழ்வதற்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணம் என்று நினைக்கின்றோம். அது தவறு என் அன்பு சகோதரனே சகோதரியே. கர்த்தர் கூறுகின்றார், அப்படிப்பட்ட உன் நினைவை எடுத்துவிடு. என்னால் தான் நீ இவ்வளவு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், இனியும் வாழப்போகின்றாய் என்று கூறுகின்றார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய பலத்தை நம்பாமல், நம்முடைய ஆரோக்கியமான உணவை நம்பாமல், கர்த்தருக்கே நம்பிக்கையுடன் வாழ்ந்து அவரையே சார்ந்திருப்போம். அப்பொழுது அவர் நம் நாட்களை நீண்ட ஆயுசுடன் பெருகச் செய்து நீண்ட நாள் வாழ நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, உங்களுடைய கரத்தில்தான் எங்கள் ஆயுசு, எங்களுடைய வாழ்நாள் உள்ளது என்று அறிகின்றோம் அப்பா. ஒரு சில நாட்களில் எங்களுடைய பலத்தால், எங்களுடைய ஆரோக்கிய உணவால் தான் நாங்கள் வாழ்கிறோம் என்று நினைத்த அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். அதற்காக வருந்துகின்றோம். என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் இப்பொழுது வருந்தி எங்கள் ஆயுசு உன் கையில் தான் உள்ளது என்று நாங்கள் உணர்ந்து விட்டோம், உணர்ந்து அதன்படி உமக்கு ஏற்ற பரிசுத்தமாக வாழ்வோம் என்று தீர்மானிக்கின்றோம். அதன்படி ஆசீர்வதித்து எங்கள் வாழ்நாட்களை நீடித்து சமாதானத்துடன் வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.